வணக்கம். இன்றைய செய்திகள். மற்ற துறைகளில் உடனடி நிவாரணம் அளிக்கும் முதலமைச்சர் அரசு மருத்துவர்களை அலட்சியப்படுத்துவது ஏன் என்று அரசு மருத்துவர்களுக்கான சட்ட போராட்ட குழு கேள்வி எழுப்பியுள்ளது. இது குறித்து அக்குழுவின் தலைவர் பெருமாள் பிள்ளை கூறும்போது, கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து மோதி செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையின் பச்சிளம் குழந்தை பிரிவு மருத்துவர் மணிக்குமார் உயிரிழந்தார். குழந்தைகளுக்கான அறுவை சிகிச்சை சிறப்பு மருத்துவர் 2 கால்களிலும் எலும்பு முறிவுடன் தொடர் சிகிச்சை பெற்று வருகிறார். மருத்துவர் மணிக்குமாரின் வழிகாட்டுதலில் தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில் 60ஆக இருந்த பச்சிளம் குழந்தை இறப்பு விகிதம் 10ஆக குறைக்கப்பட்டுள்ளது. சாலை ஓரமாக நடந்து சென்றால் கூட உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்பது வருத்தம் அளிக்கிறது. காலையில் பணிக்கு செல்லும் போது மருத்துவமனையின் அருகிலேயே பேருந்து மோதி மருத்துவர் உயிரிழந்துள்ளார். அவரது மறைவு அக்குடும்பத்திற்கு ஈடு செய்ய முடியாத மிகப்பெரிய இழப்பு. எனவே உயிரிழந்த மருத்துவரின் குடும்பத்திற்கு 2 கோடி ரூபாய் மற்றும் படுகாயமடைந்த மருத்துவருக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். மற்ற துறைகளில் உடனடி நிவாரணம் அளிக்கும் முதலமைச்சர் அரசு மருத்துவர்களை அலட்சியப்படுத்துவது ஏன் என்று தெரியவில்லை என்று பெருமாள் பிள்ளை கூறியுள்ளார். இணையதளங்களில் பெண்களின் அந்தரங்க வீடியோ மற்றும் புகைப்படங்களை பதிவேற்றம் செய்வதை AI எனும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் வாயிலாக தடுப்பது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என தமிழக DGPக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திமுக இளைஞரணியில் 5 லட்சம் நிர்வாகிகளை நியமிக்க உள்ளோம். அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் ஹிந்தி புகுந்துவிடும். அதனால் 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெறும் இலக்கை நிறைவேற்ற வேண்டும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார். தமிழகம் முழுவதும் நகர, பேரூர் வார்டுகள், ஊராட்சி கிளைகள் தோறும் இளைஞரணி அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்களை நியமிக்க இருக்கிறோம். இப்படி நியமித்தால் இளைஞரணி நிர்வாகிகள் மட்டுமே 5 லட்சம் பேர் வருவர். இந்தியாவிலேயே அசைக்க முடியாத ஓர் அமைப்பாக திமுக இளைஞரணி இருக்க போகிறது. ஒரு கட்சியில் இளைஞரணி என்ற தனி அமைப்பை இந்தியாவிலேயே முதலில் ஆரம்பித்தவர் கருணாநிதி. அவரால் உருவாக்கப்பட்ட எத்தனையோ அணிகள் கட்சியில் இருந்தாலும் முதன்மை அணியாக இருப்பது இளைஞரணி. பொறுப்பு வாங்கிவிட்டோம், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைத்துவிட்டோம், 4 ஃபிளக்ஸ் பேனர் வைத்துவிட்டோம், விளம்பரம் கொடுத்துவிட்டோம் என இருக்கக்கூடாது. அனைவரும் களத்தில் இறங்கி வேலை பார்க்க வேண்டும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் என்றும், ஓரணியில் தமிழகம் வாயிலாக 2 கோடிக்கும் அதிகமான உறுப்பினர்கள் கட்சியில் இணைந்துள்ளனர். இதை பார்த்து அதிமுகவுக்கும் பாஜகவும் பயம் வந்துவிட்டது. பழனிசாமி எங்கு சென்றாலும் ஓரணியில் தமிழகம் பற்றித்தான் பேசுகிறார். பதற்றத்தில் தான் அவர் அப்படி பேசுகிறார் என்றும் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். ஆன்லைன் சூதாட்டங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கும் மசோதாவுக்கு பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. சில ஆண்டுகளாகவே நாடு முழுவதும் ஆன்லைன் சூதாட்டங்கள் வாயிலாக மோசடி சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. இதனால் பலர் தற்கொலை செய்து கொள்கின்றனர். ஆகையால் மோசடிக்கு காரணமான ஆன்லைன் விளையாட்டுகளை தடை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கைகளும் வலுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் தினக்கூலி தொழிலாளி போல பதுங்கி இருந்த லஷ்கர்-இ-தொய்பா இயக்கத்தைச் சேர்ந்த பயங்கரவாதியிடம் NIA அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பீகார் மாநிலம் கத்திகார் மாவட்டம் பராரி பகுதியைச் சேர்ந்த முகமது என்பவர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் தினக்கூலி தொழிலாளியாக கட்டட வேலை செய்து வந்தார். லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத இயக்கத்தைச் சேர்ந்த இவரை ஏப்ரல் 26ஆம் தேதி ADS எனும் தமிழக காவல்துறையின் பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்தனர். தற்போது இவரிடம் NIA எனும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். பயங்கரவாதி முகமது ஜம்மு காஷ்மீரிலும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதியிலும் ஆயுத பயிற்சி பெற்றவர். தன் வருமானத்தில் 40% வெடிமருந்துகள் மற்றும் ஆயுதங்கள் வாங்க சேமிக்கும் பழக்கத்தை கொண்டவர். அவரிடம் இருந்து மொபைல் போன் மற்றும் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அவற்றை ஆய்வு செய்ததில் லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்த இவரது மொபைல் போனுக்கு உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பற்றிய ரகசிய தகவல்கள் பகிரப்பட்டுள்ளன. தன் கூட்டாளிகளுடன் சேர்ந்து யோகி ஆதித்யநாத் உயிருக்கு குறிவைத்து செயல்பட்டு வந்ததும் தெரியவந்துள்ளது. அறிமுகமான 4 நாட்களில் ஆண்டு ஃபாஸ்டாக் சந்தா திட்டத்தில் இணைவோர் எண்ணிக்கையில் தமிழகம் முன்னிலையில் உள்ளது. நாடு முழுவதும் 3000 ரூபாய் செலுத்தி பெறும் ஆண்டு ஃபாஸ்டாக் சந்தா திட்டம் கடந்த 15ஆம் தேதி அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தில் இணைவோர் ஓராண்டு வரை அல்லது 200 முறை இதில் எது முதலில் வருகிறதோ அதுவரை டோல்கேட்டுகளை கடந்து செல்ல பயன்படுத்த முடியும். இத்திட்டத்தில் கடந்த 4 நாட்களில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளனர். இதில் அதிகபட்சமாக 1.5 லட்சம் சந்தாதாரர்களுடன் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது. 1 லட்சம் சந்தாதாரர்களுடன் கர்நாடகா 2வது இடத்திலும், ஹரியானா 3வது இடத்திலும் உள்ளன.
கோயில் நிதி மூலம் திருமண மண்டபங்கள் அமைக்கும் அரசாணைகளை ரத்து செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரை மாவட்டம் ஏழுமலை ராமரவிக்குமார் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலின் உபகோவிலான வாகீஸ்வரர் கோவில், திண்டுக்கல் காளகத்தீஸ்வரர், அபிராமி அம்மன் கோவில் உள்ளிட்ட 5 கோவில்களுக்கு சொந்தமான இடங்களில் 22 கோடியே 20 லட்சம் ரூபாயில் திருமண மண்டபங்கள் அமைக்க தமிழக அறநிலையத்துறை 2023ஆம் ஆண்டு மார்ச் 3ஆம் தேதி அரசாணை வெளியிட்டது. இப்பணியை அந்த கோவில் நிதி மூலம் மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் காளகத்தீஸ்வரர் அபிராமி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் திருமண மண்டபம் அமைக்கப்படுகிறது. இதற்கு மாநகராட்சியிடம் கட்டட அனுமதி பெறவில்லை. ஒட்டன்சத்திரம் அருகே கள்ளிமந்தயத்தில் வரதராஜ பெருமாள் கோவில் உள்ளது. இது பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலின் உபகோவில். வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் 6 கோடியே 30 லட்சம் ரூபாயில் திருமண மண்டபம் அமைக்க நிர்வாக அனுமதி வழங்கி அறநிலையத்துறை மே 16ஆம் தேதி அரசாணை வெளியிட்டது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலின் உபரி நிதியிலிருந்து தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே பிச்சம்பட்டி கம்பராய பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் 3 கோடியே 75 லட்சம் ரூபாயில் திருமண மண்டபம் அமைக்கப்படும். உத்தமபாளையம் திருக்காளகத்தீஸ்வரர் மற்றும் நரசிங்க பெருமாள் கோவில் நிலத்தில் 4 கோடியே 54 லட்சம் ரூபாயில் திருமண மண்டபம் அமைக்க 2024ஆம் ஆண்டு டிசம்பரில் அறநிலையத்துறை முதன்மை செயலர் அரசாணை வெளியிட்டார். இவை அறநிலையத்துறை சட்டத்திற்கு புறம்பானது. கோவில் நிதியை இந்து மத கொள்கைகளை பரப்புதல், அர்ச்சகர் ஓதுவார் பள்ளிகளை நிறுவுதல், இந்து மதம், தத்துவம் அல்லது சாஸ்திரங்கள் ஆய்வு அல்லது கோவில் கட்டடக்கலை பயிற்றுவிக்கும் பல்கலை, கல்லூரி நிறுவுதல், இந்து குழந்தைகளுக்கான அநாதை இல்லங்களை நிறுவுதல், பக்தர்களின் நலனிற்காக மருத்துவமனை, மருந்தகங்களை அமைக்க பயன்படுத்த வேண்டும், திருமண மண்டபம் அமைக்கும் அரசாணைகளை ரத்து செய்ய வேண்டும் என்று அவரது மனுவில் குறிப்பிட்டிருந்தார். மதுரை மாநகராட்சி பகுதியில் உள்ள ஒட்டுமொத்த அசையா சொத்துக்களுக்கு முறையாக வரி நிர்ணயிக்கப்பட்டுள்ளதா என்பதை ஆய்வு செய்து உறுதிப்படுத்த சிறப்பு குழு அமைக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் தேர்தல் தள்ளி போடப்பட்டதன் பின்னணியில் தற்போதைய மாநில செயலர் முத்தரசன் இருப்பதாக அக்கட்சி வட்டாரங்கள் கூறுகின்றன. திமுக ஆட்சியில் துவங்கப்பட்ட நமக்கு நாமே திட்டம் மூடு விழாவை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். ஒரு திட்டத்தை துவக்கினால் மட்டும் போதாது, அத்திட்டம் தொடர்ந்து மக்களை சென்றடைகிறதா என்பதை அரசு தரப்பில் கண்காணிக்க வேண்டும். அப்போதுதான் அத்திட்டம் வெற்றியடையும். ஆனால் கடந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில் தொடர் கண்காணிப்பு என்பதே எந்த திட்டத்தின் மீதும் இல்லை. இதனால் நான் முதல்வன் திட்டத்தின் ஒரு பகுதியான குறுகிய கால திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டத்தை தொடர்ந்து நமக்கு நாமே திட்டம் மூடு விழாவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் ஆண்டுதோறும் குறைந்து கொண்டே வருகின்றன. 2021, 2022 148 கோடி ரூபாயில் 926 திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன. 2024, 25 நமக்கு நாமே திட்டத்தில் 30 கோடி ரூபாயில் 74 திட்டங்கள் மட்டுமே நிறைவேற்றப்பட்டுள்ளன. திமுக ஆட்சியில் துவங்கப்பட்ட திட்டத்திற்கே இந்த கதி என்றால் மற்ற திட்டங்களை நினைத்து பார்க்கவே அச்சமாக இருக்கிறது என்றும் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். குரூப் 2, 2A தேர்வு எழுதியோரின் மதிப்பெண்கள் தரவரிசை விவரங்கள் ஏற்கனவே இணையதளத்தில் வெளியிடப்பட்ட நிலையில் தேர்வர்களின் மூல சான்றிதழ் சரிபார்ப்பு ஆகஸ்ட் 29ஆம் தேதி சென்னை TNPSC அலுவலகத்தில் நடைபெற உள்ளதாகவும், மேலும் விவரங்களை www.tnpsc.gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.